ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகிஸ் vlog. இன்றைக்கி வந்து ஃப்ரைடே ஈவினிங் vlog தான் பார்க்க போகிறோம். ஈவினிங் வந்து கோயில் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அங்கே தான் கிளம்பியிருக்கோம். வீட்டில் இருந்து ஒரு 5 o'clock மேலே கிளம்பணும். இங்கே வந்து நாங்கள் இருக்க இடத்துலேருந்து கோயில் போகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 hourக்குள்ளே ஆகும். அதனால் வந்து ஒரு 5 o'clock ஏர்லியராகவே வந்து கிளம்பிட்டோம். கோயிலுக்கு போகிற வழியில் இந்த 2 சைடும் பாருங்கள், ஃப்ளவர்ஸ் ரொம்பவே கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருந்துச்சு. அதனால் அந்த கிளிப்பும் வீடியோ எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு அப்படியே வந்து போயிட்டுருந்தோம். எங்கெங்கே அழகாக இருக்கோ அந்தந்த இடமெல்லாம் வந்து வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். இப்போ வந்து மத்ரா பக்கம் வந்தாச்சு. இந்த மத்ரா பீச்சில் வந்து எப்போவுமே இந்த ஷிப் நிற்கும். நைட் வியூவில் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். லைட்டிங்லாம் போட்டு பார்க்க வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இருட்டலை, அதனால் வந்து லைட்டெல்லாம் போடலை போல். இப்போ வந்து நம்ம சிவன் கோயில் தான் ஃபஸ்ட்டு போயிட்டுருக்கோம். சிவன் கோயில் வந்து ரீச் பண்ணிட்டோம். சிவன் கோயில் வந்தது பார்த்திங்கன்னா ஒரு 6 o'clock கிட்டலாம் வந்துட்டோம். இங்கே வந்து 6:30க்கு தான் வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்தனால வந்து பூஜையை வந்து பார்க்க முடியலை. சாமி மட்டும் கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். நம்ம கார் பார்க் பண்ணுற இடத்துல வந்து ஒரு கொடுக்காப்புளி மரம் நின்றுச்சு. நான் இவ்வளோ நாள் போயிருக்கேன், சரியாக நோட் பண்ணலை. இப்போ தான் காயெல்லாம் கிடந்துச்சா, அப்புறம் தான் பார்க்கும்போது தெரிஞ்சது, ஓ இது கொடுக்காப்புளி மரம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. கோயில் வாசல் அந்த மாதிரி 2 பக்கமும் கடை இருக்கும். பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கிக்கலாம். அது கூடவே கீரை, முருங்கைக்காய் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க, வாங்கிக்கலாம். இப்போ வந்து கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. கோயிலுக்குள்ளே வந்து வீடியோ எடுக்கலாமான்னு தெரியலை, அதனால் வந்து நாங்கள் சரியாக எடுக்கலை. கோயிலுக்குள்ளே போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறமாட்டு திருநீர் எல்லாமே வந்து இங்கே வெளியே தான் வச்சுருப்பாங்க. அப்புறம் கோயிலில் வந்து ஒரு பூ கொடுத்தாங்க. அப்புறமாட்டு அந்த கொடுக்காப்புளி மரத்தில் இருந்து இந்த ஒரு கொடுக்காப்புளி தான் பறிக்க முடிஞ்சு, வேறு எல்லாமே மேலே கிடந்துச்சு. அதனால் வந்து பறிக்க முடியல. பிரசாதமும் எதுவும் இல்லை, ஏன்னா சீக்கிரமாக போயிட்டோம் இல்லையா, அதனால் வந்து பிரசாதம் இல்லை. அப்புறமாட்டு பார்த்தீங்கன்னாக்கி கிருஷ்ணன் கோயில் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். கிளம்பி வர வழியெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபேமிலியாட்டு உட்காந்துருக்காங்க. ஏன்னா 6:20, 30 அந்த மாதிரி டைமில் வந்து நோன்பு திறப்பாங்க. இங்கே காலையிலேருந்து சாப்பிடாமல் இருப்பாங்க, தண்ணி கூட குடிக்காமல் இருப்பாங்க. இந்த 6:30 அந்த டைமில் தான் வந்து சாப்பிடுவாங்க, நோன்பு திறப்பாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்து வர வழி எல்லாமே வந்து இந்த மாதிரி ஃபேமிலியாட்டு இருந்தாங்க. அப்புறமா நாங்களும் வந்து அந்த மத்ரா பீச் கிட்ட கொஞ்சம் இறங்கி நின்றுட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் அப்புறமாட்டு வீடியோஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஷிப்லலாம் லைட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் நைட்டு ஆனிச்சுனைக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சைடில் ஃபுல்லாகவே சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் நாங்களும் நின்று ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு தான் வந்து கிருஷ்ணன் கோயில் வந்து கிளம்புனோம். அப்புறம் மத்ரா பீச்சிலேருந்து கிளம்பிட்டு அப்படியே கிருஷ்ணன் கோயில் போய் பார்த்தாக்கி ஃபுல்லாக காரு பார்க்கிங் வந்து ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னு என் ஹஸ்பண்ட்டை கேட்டேன். இன்றைக்கி வந்து குட் ஃப்ரைடே இல்லையா, அதனால் வந்து இங்கே ஒரு சர்ச் இருக்கான். சர்ச் இங்கே இருக்கதே எனக்கு இன்றைக்கி தாங்க தெரியும். எனக்கு இது வரைக்கும் தெரியாது. நானும் கிருஷ்ணன் கோயில் தான் இருக்குதுன்னு நினச்சிட்டு இவ்வளோ நாளாட்டு போயிருக்கேன் கிருஷ்ணன் கோயில் மட்டும் தான் இருக்குதுன்னு நினச்சிருக்கேன். ஆனால் பக்கத்துலேயே சர்ச் இருக்குது இன்றைக்கி தான் எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு. அதனால் வந்து இன்றைக்கி குட் ஃப்ரைடேனால் ஃபுல்லாக பார்க்கிங் ஃபுல்லாக இருந்துச்சு போகிற வழியெல்லாம். அப்புறமா கிருஷ்ணன் கோயிலுக்கு கொஞ்சம் பார்க் பண்ணக்கு வந்து கொஞ்சம் உள்ளே போக வேண்டியது இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் உள்ளே போய் தான் பார்க் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு தான் கோயிலுக்குள்ளேயே வந்து நாங்கள் என்ட்ரு பண்ணோம். கிருஷ்ணன் கோயிலையும் ஆட்கள் வந்துட்டு போயிட்டே தான் இருந்தாங்க. இன்றைக்கி எதுவும் விசேஷ நாளான்னு எனக்கு தெரியல. கேலண்டரும் பார்த்தேன், அந்தளவுக்கு பெருசாக தெரியலை எனக்கு. நிறைய கூட்டம் இருந்துச்சு. நான் கிருஷ்ணன் கோயிலில் வந்து இந்த மாதிரி பார்த்ததில்லை. இன்றைக்கி வந்து நல்ல கூட்டம். நாங்கள் போகிற நேரம் இந்த பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து கோயிலுக்குள்ளே வந்து எனக்கு வீடியோ எடுக்கவே முடியலை. இந்த மாதிரி காரில் போகும்போது தான் இந்த சைட்லலாம் வீடியோ எடுத்தேன். ஆட்கள் வந்து போயிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து வெளியில் வச்சுருப்பாங்க பூவு, அப்புறமாட்டு பூஜைக்கு தேவையான பொருட்கள், ஆயில், பன்னீர், சூடம், பத்தி அப்படி அந்த மாதிரி எல்லா பொருட்களுமே வந்து வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி வெளியில் நம்ம வந்து சாமிக்கு வாங்கினா வாங்கிட்டு நம்ம வந்து கோயிலுக்குள்ளே போகலாம். கோயிலுக்குள்ளே போகிற டைமில் வந்து பூஜை பண்ணுற சத்தம் எங்களுக்கு கேட்டுச்சு. அதனால் வந்து கொஞ்சம் அவசரமாக கொடுக்கணுன்னு ஓடி போய் பூஜையிலையும் கலந்துக்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் பிரசாதம் வாங்கணும். ஆப்பிளும் அப்புறமேட்டு அங்கே ஒரு கேசரி மாதிரி ஒன்று கொடுப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து அதையும் வாங்கி உட்காந்து சாப்பிட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டு அப்புறமேட்டு டின்னர் வந்து வெளியிலே சாப்பிட்றலான்னு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக ஓகே சொல்லிட்டேன். எங்கே போனோன்னா டின்னருக்கு ஹெயிலில் வந்து ஒரு கடைக்கு தான் போயிருந்தோம். இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணிக்காங்கன்னு சொன்னாங்க. ஹெயில் வந்து இந்த அவாஃபி சவர்மா, அந்த கடையில் வந்து சவர்மா சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. முன்னாடி ஹெயில் இருக்கும்போது அடிக்கடி வாங்கி சாப்பிடுவோம். இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா கேரளா நைட்ஸ், முன்னாடியும் கேரளா நைட்ஸ்ன்னு தான் பேர் இருந்துச்சு. இப்போ வந்து அது ஏதோ ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க போல். அதனால் வந்து அந்த ஹோட்டல் தான் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி போயிருந்தோம். நம்ம என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம 90s கிட்ஸ் ஃபேவரட்டான முட்டாய்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது.
எங்கே போனாலும் இந்த 90s கிட்ஸ் மிட்டாய் பார்த்தா மட்டும் என்னவோ தெரியல வாங்க தோணிரும். என் பொண்ணுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமாட்டு அதில் ஒரு சில திங்ஸ்லாம் வந்து வாங்கிக்கிட்டோம். நமக்கு சாப்பிட்றதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர்லாம் கொடுத்ததுக்கப்புறமாட்டு டேபிள் பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்படியே சரி ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொட்டேட் பண்ணி சூப்பராக ஒரு வீடியோ எடுத்துட்டோம். எடுத்து முடிக்கவும் பார்த்தாக்கி நமக்கு வந்து சாலடு பிளேட்டு கொண்டு வந்தாங்க. எல்லா ஹோட்டலுமே எப்போவுமே இந்த மாதிரி சாலட் வந்து கொண்டு வந்துடுவாங்க. அந்த முட்டைக்கோஸு, ஒரு கீரை, அப்புறமாட்டு கேரட்டு, குக்கும்பர் இதெல்லாம் வச்சு லெமன்லாம் வச்சு கொடுத்துருவாங்க. நம்ம உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டியதான். நம்மளோட டிஷ் வர்றது வரைக்கும் இதை காலி பண்ணிடலாம். அடுத்து என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா சட்டி பரோட்டா தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. நான் என்ன ஆர்டர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி தான் ஆர்டர் பண்ணேன். சரி பிரியாணி சாப்பிடுவோம் அப்படின்ட்டு. ஆனால் பிரியாணி வந்து ஓகே தான், சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த மசாலா வந்து உள்ள கம்மியாக தான் இருந்தது. அதேமாதிரி கலர்ஃபுல்லாகவும் இல்லை. ஓரளவு சாப்பிட்லாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கும் கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்து ரீச் ஆனது வந்து பார்த்திங்கன்னா 9:30 கிட்ட ஆகிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.